அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நேத்து ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் நடந்திருக்கு சரிங்களா? அதனுடைய முடிவுகள்ல முக்கியமான முடிவா ரெப்போ விகிதம் அப்படிங்கிறது குறைக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட்டு மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படிங்கிறது நமக்கு 2016ல உர்ஜித் பட்டேல் கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? உர்ஜித் பட்டேல் கமிட்டி தான் முதல்ல இந்த மாரி ஒரு மானிட்டரி பாலிசி கமிட்டி 2 மாசத்துக்கு ஒரு தடவ நடந்தா நல்லாருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அந்த மாரி பை மந்த்லி நமக்கு நடந்துட்டுருக்கு. சரிங்களா? ஸோ, இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படிங்கிறது ஆர்பிஐ ஆக்ட்க்கு கீழ வரும். சரிங்களா? ஆர்பிஐ ஆக்ட்க்கு கீழ உருவாக்கியிருப்பாங்க. செக்ஷன் 45(z)(b)க்கு கீழ தான் இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படிங்கிறது வருது. ஸோ, ஆர்பிஐ கவர்னர் தலைமையில நடக்கக்கூடிய இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி 2 மாசத்துக்கு ஒரு தடவ இந்தியன் எக்கானமிய ஸ்டடி பண்ணி, இந்த ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இந்த மாரி பல வட்டி விகிதங்கள் பத்தி டிஸ்கஸ் பண்ணி அதை குறைக்கிறது, அதிகப்படுத்துறது, இந்தியாவோட பணவீக்கம் எப்படி இருக்கு, இது எல்லாமே ஸ்டடி பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த விதத்துல இப்போ ரெப்போ ரேட் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி 6.25% இருந்துச்சு. ஓகேங்களா? அத இப்ப 6% குறைச்சிருக்காங்க. ஒரு 0.25% கம்மி பண்ணியிருக்காங்க ரெப்போ விகிதத்துல. இந்த ரெப்போ விகிதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆ கமர்ஷியல் பேங்க் ஆர்பிஐ கிட்ட இருந்து எந்த வட்டி விகிதத்துல கடன்கள வாங்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. சரிங்களா? அத இப்ப 6% குறைச்சிருக்காங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்ப பேங்க்ல இருக்கக்கூடிய சேவிங்ஸ் அதுக்கெல்லாம் இருக்கக்கூடிய வட்டிகள் குறைக்கப்பட வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம நமக்கு இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது கம்மியா இருக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சரியா? அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள். திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும். பெருமை முயற்சி தரும்" அப்படின்னு குடுத்திருக்காங்க. "இது செய்வதற்கு அருமையானது என்று சோர்வுறாமல் இருக்க வேண்டும். அதை செய்வதற்கு தக்க பெருமையை முயற்சி உண்டாக்கும்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு செயல செய்யறதுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி நினைக்காம, அந்த செயல செய்ய வேண்டியதுக்கு தேவையான விஷயத்த முயற்சி உண்டாக்கி தரும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்றார். திருக்குறள் எண் 611 அதிகாரம் ஆள்வினை உடைமை. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நிமிர்ந்து நெல் அப்படிங்கிற ஒரு திட்டத்த பத்தின அறிவிப்பு நேத்து வெளியாயிருக்கு. சரிங்களா? நிமிர்ந்து நெல் திட்டம். இந்த திட்டத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரிக்கு கீழ இருக்கக்கூடிய ஒரு திட்டமா இருக்கும். பிரிலிமினரி அனவுன்ஸ்மென்ட் அப்படிங்கிறது தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ, நிமிர்ந்து நெல் அப்படிங்கிற திட்டம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்தில் 2000 கல்வி நிறுவனங்களில் பயிலும் 6,00,000 மாணவர்களுக்கு புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைவு பயிற்சி வழங்க போறாங்க. சரியா? அதாவது இன்னோவேஷன் அப்படிங்கிற அந்த புத்தாக்கத்துக்கான ஒரு பயிற்சி, அதே மாரி தொழில் முனைவோர்களுக்கான ஒரு பயிற்சி அப்படிங்கிறத வழங்கி, மாணவர்கள தொழில் முனைவோர்களாக மாத்த ஊக்குவிக்க போறாங்க. இந்த நிமிர்ந்து நெல் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழ. அதற்கான அறிவிப்பு அப்படிங்கிறது நேத்து வெளியாயிருக்கு. சரிங்களா? இப்ப 6,00,000 மாணவர்களுக்கு தொழில் முனைவோருக்கான பயிற்சி அப்படிங்கிறது வழங்க போறாங்க. ஓகேவா? அதுதான் இந்த நிமிர்ந்து நெல் அப்படிங்கிற இந்த திட்டத்துக்கு கீழ தமிழக அரசாங்கம் பண்ண போறாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிறது குடுத்திருக்காங்க. அதாவது மத்திய அரசாங்கம் 2023ல பார்த்தீங்கன்னா, விஸ்வகர்மா அப்படிங்கிற ஒரு திட்டத்த கொண்டு வந்திருப்பாங்க. அந்த திட்டம் தமிழகத்துல செயல்படுதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. தமிழகம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அந்த விஸ்வகர்மா அப்படிங்கிற திட்டத்துக்கு. ஓகேங்களா? எதனால, என்ன காரணத்தினால அந்த ஒரு எதிர்ப்ப வழங்கி நம்ம தெரிவிச்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வகர்மா திட்டம் மாணவர்கள் உயர்கல்வி பயில்வதை தடுத்து குலத்தொழிலை ஊக்குவிப்பதாக உள்ளது அப்படின்னு சொல்லி நேத்து சட்டப்பேரவையில நம்ம அமைச்சர் தெரிவிச்சிருக்கார். சரிங்களா? அதனாலதான் தமிழக அரசாங்கம் எந்த ஒரு சமூக பாகுபாடும் இல்லாம கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிறத விஸ்வகர்மா திட்டத்தோட அடிப்படையா வச்சு அதோட ஒரு மேம்பட்ட திட்டமாக இந்த கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிறத உருவாக்கி இருக்காங்க. ஏன்னா அந்த விஸ்வகர்மா திட்டம் அப்படிங்கிறது குலத்தொழிலை ஊக்குவிப்பதாக இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டின் பேர்ல. அப்ப 2 திட்டங்களுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். மத்திய அரசினுடைய இந்த விஸ்வகர்மா திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அவங்க கைவினை பொருட்கள்லாம் செய்றாங்க இல்லையா? இப்ப அவங்க குடும்பம் என்ன விதமான கைவினை பொருட்கள் செய்யுதோ, அந்த திட்டத்த தான் அவரோட அந்த குடும்பத்த சேர்ந்த நபர்கள், அந்த பெனிஃபிஷியரியும் அதே தொழில தான் இப்ப பானை செய்றாங்க. அந்த மாதிரி எக்ஸாம்பிள்க்கு ஒரு பானை செய்றாங்க அப்படின்னா, அவருமே அந்த ஒரு தொழில தான் பண்ணணும். அதுக்கு அரசாங்கம் மானியத்தோட கடன்கள வழங்குறாங்க. இது மத்திய அரசாங்கம் சொல்றது. ஓகேங்களா? ஆனா தமிழக அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா, கைவினை கலைஞர் எந்த ஒரு தொழில எடுத்து செஞ்சாலுமே, அதுக்கு நாங்க மானியம் தருவோம்.
அரசாங்கம் உதவி செய்யும் அப்படிங்கிறது சொல்றாங்க. மத்திய அரசாங்கம் ஃபேமிலி பண்ணக்கூடிய பிசினஸ் இவங்க கண்டினியூ பண்ணா அப்படியே அதுக்கு தருவோம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழக அரசாங்கம் அப்படி இல்ல. என்ன பிசினஸ் யார் வேணாலும் பண்ணுங்க. என்ன கைவினை திட்டம் வேணாலும் எடுத்துட்டு வாங்க. அதற்கான சப்போர்ட்ட நாங்க பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. மத்திய அரசாங்கத்தோட வயது வரம்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கத்தோட திட்டத்துக்கு கீழ நம்ம பயனடையணும் அப்படின்னா, குறைந்தபட்ச வயது 18 இருக்கணும். ஓகேங்களா? இப்ப 18 வயசுல ஒருத்தவங்க விஸ்வகர்மா திட்டத்துக்கு கீழ மானியம் வாங்கி தொழில்கள பண்ண ஆரம்பிக்கிறாங்க, குடும்ப தொழில்கள பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட உயர்கல்வி அப்படிங்கிறது பாதிக்கப்படும். ஸோ, அப்ப இதையுமே தமிழக அரசாங்கம் எதிர்க்கிறாங்க. இப்ப தமிழக அரசாங்கம் கலைஞர் கைவினை திட்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆ குறைந்தபட்ச வயது அப்படிங்கிறத 35 நிர்ணயிச்சிருக்காங்க. சரியா? இதனால உயர்கல்வி அப்படிங்கிறது பாதிக்கப்படாது அப்படிங்கிற ஒரு வாதம் இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, விஸ்வகர்மா திட்டத்துக்கு கீழ 18 வகையான கைவினை தொழில்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. தமிழகத்தோட கலைஞர் கைவினை திட்டத்துல பார்த்தீங்கன்னா, 25 வகையான கைவினை தொழில்களுக்கு வந்து சப்போர்ட் வழங்க போறாங்க. மத்திய அரசாங்கத்தோட விஸ்வகர்மா திட்டத்துல 18 வகையான கைவினை தொழில்களுக்கு சப்போர்ட் இருக்கு. அதற்கு முதலீட்டு மானியம் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? முதலீட்டு மானியம் இல்லாம தான் கடன்கள் வழங்குறாங்க. ஆனா தமிழக அரசாங்கம் பார்த்தோம்னா, முதலீட்டுக்கு ஒரு 25% மானியம் குடுத்து கடன்கள வழங்குறாங்க. அதே மாரி மத்திய அரசாங்கத்தோட கடன்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 2 தவணையா வரும். ஓகேங்களா? 2 டிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டிரான்ச், செகண்ட் டிரான்ச் அப்படின்னு சொல்லி 2 தவணைகளா வரும். தமிழக அரசாங்கம் அந்த கடன்கள ஒரே தவணையா வழங்க போறாங்க. சரியா? சோ இந்த மாதிரி நெறைய வித்தியாசங்கள் அப்படிங்கிறது டிஃபரன்சஸ் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்தோடைய விஸ்வகர்மா திட்டம்க்கும், நம்மளுடைய கலைஞர் கைவினை திட்டத்துக்கும் நெறைய வேறுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கு. சோ அததான் நமக்கு சட்டமன்றத்துல நேத்து சொல்லியிருப்பாங்க. சரியா? சோ இத பத்தி நம்ம இன்னும் விரிவாக இந்த திட்டம் தொடங்கப்படுறப்ப செய்தித்தாள்ல வரப்ப இன்னும் நெறையாவே பார்க்கலாம். இந்த திட்டம் எப்போ தொடங்க போறாங்க அப்படின்னா, வரக்கூடிய 18ஆம் தேதி காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர்ல வச்சு இந்த திட்டம் தொடங்கி வைக்க போறாங்க. சரியா? அப்ப திட்டம் எங்க தொடங்கப்படுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய குன்றத்தூர் பகுதியில வச்சு கலைஞரின் கைவினை திட்டம் அப்படிங்கிறது லான்ச் பண்ண போறாங்க. சரியா? சோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.